சில சமயங்களில் நம்ம மனதளவுல திடமா இருந்தாலே நமக்கு வரக்கூடிய நோய் காணாமலேயே போயிரும் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி கதைய இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் போரில் வென்ற மகிழ்ச்சியுடன் அரசனும் போர் வீரர்களும் உறங்குவதற்காக தங்கள் கூடாரங்களுக்கு சென்றனர். காட்டிற்கு நடுவே அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த அரசன் திடீரென்று விழித்துக் கொண்டான். படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்த அவனுக்கு காதில் இதோ ஒரு பயங்கரமான வலி. செடி கொடிகள் நிறைந்த பகுதியாதலால் ஏதோ ஒரு வண்டு காதுக்குள் புகுந்து விட்டது. அது அவனுக்குள் தலையை குடைவது போல் சத்தம் இட்டுக் கொண்டே இருந்தது. அரசன் வலியால் துடிதுடித்தான். என்ன செய்வதென்றே தெரியாமல் வீரர்கள் விழித்தனர். உடனே குதிரையில் புறப்பட்டு அரசனை அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அரண்மனை மருத்துவர்கள் அந்த வண்டினை வெளியே கொண்டு வர என்னென்னவெல்லாமோ செய்து பார்க்கறாங்க. பச்சிலை மருந்தும் கூட அரைச்சு ஊத்துறாங்க. ஆனா வண்டும் வெளியில் வந்த பாடில்லை, வலியும் குறைந்த பாடில்லை. அரசன் அந்த வண்டு தலைக்குள் ஏற்படுத்தும் சத்தம் தாங்க முடியாமல் தவிதவித்து போனான். நாட்டில் உள்ள மருத்துவர்கள் அனைவரும் முயன்றும் அரசனின் துன்பத்தை நீக்கவே முடியவில்லை. இப்படியே பல மாதங்கள் கடந்தன. அரசன் படுத்த படுக்கையானான். அரசி மனமுடைந்து போனாள். இனியும் அரசனை காப்பாற்ற இயலாது என்று மக்களும் வேதனை அடைந்தனர். இந்த சமயத்தில்தான் அந்நாட்டிற்கு முனிவர் ஒருவர் வருகை புரிந்தார். அவர் பல கலைகள் அறிந்தவர், மருத்துவத்திலும் வல்லவர் என்று அறிந்து அரசனை குணப்படுத்த அரண்மனைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். முனிவர் அரசனுக்கு நேர்ந்ததை கேட்டறிந்து அவன் காதில் சோதனை செய்து பார்க்கிறார். பிறகு அவர் தன் மனதுக்குள், இவ்வளவு நாள் வண்டு அரசனின் காதிற்குள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வண்டு காதிற்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே வெளியில் வந்து விழுந்து இருக்க வேண்டும். அந்த சில நிமிடத்தில் அது ஏற்படுத்திய சத்தமும் வலியும் அரசனை கடுமையாக பாதித்திருக்கிறது. அதனால்தான் இது நாள் வரை இல்லாத வண்டையும் வலியையும் கற்பனை செய்து கொண்டு அரசன் துன்புறுகிறான் என்று அவருடைய மனதிற்குள்ளேயே யோசிக்கிறார். இதனை அரசனிடம் சொன்னாலும் அவன் நம்பப் போவதில்லை. ஆகவே இதை வேறு வழியில்தான் குணப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். அதனால் முனிவர் அரசனிடம் சென்று இவ்வாறு கூறுகிறார். அரசே, இந்த வண்டு மிகவும் கொடியது. அதனால்தான் இத்தனை நாள் தங்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு சாதாரணமான மருந்து போதாது. நாட்டிற்கு வடக்கே உள்ள காடுகளில்தான் இதற்கான மருந்து செடிகள் கிடைக்கும். என் சீடர்களை அனுப்பி பறித்து வர சொல்கிறேன், கவலை வேண்டாம் அரசே என்று முனிவர் அரசனை பார்த்து கூறுகிறார். பின்பு முனிவர் அரசனிடம், அரசே, ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த இலையை அரைத்து கிடைக்கும் சாற்றை அதிகாலை பொழுதில் சூரியன் உதிப்பதற்கு முன் உங்கள் காதில் ஊற்ற வேண்டும். அது மட்டுமின்றி ஒரு யாகம் வளர்த்து அதன் அனலில் காட்டி அதன் பின்னரே ஊற்ற வேண்டும். மிகவும் முக்கியமான ஒன்று என்னவென்றால், இந்த செய்கையின் போது உங்களையும் என்னையும் தவிர அந்த அறையில் யாருமே இருக்கக்கூடாது என்றார். அரசனும் ஒப்புக்கொண்டான். மறுநாளே யாகம் வளர்க்கப்பட்டது. பச்சிலை சாறு அரசன் காதில் ஊற்றப்பட்டது. அறை முழுவதும் புகையாக இருந்ததனால் முனிவர் புத்திசாலித்தனமாக இறந்த வண்டு ஒன்றை கொடுத்து, இதுதான் காதிலிருந்து வந்து விழுந்தது என்று கூறியதும் அரசனும் நம்பி நிம்மதி அடைந்தான். அதன் பிறகு அன்றாட வாழ்க்கையையும் வாழ ஆரம்பித்தான். அரசன் இல்லாத வண்டை இருப்பதாக எண்ணி நோயாளி ஆனது போலத்தான் நம்மில் பலரும் இல்லாத பிரச்சனையை இருப்பதாக எண்ணி வருந்திக் கொண்டிருக்கிறோம். நம் மன மாற்றமே துன்பத்திற்கு தீர்வு தரும் அப்படின்றது தான் இந்த கதையின் பொருள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு கதையில நம்ம சந்திக்கலாம். நன்றி.